தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்னைக்கு கரூர் நாமக்கல்ல நமது தளபதி விஜய் அவர்கள் போய் எல்லா பிரச்சாரத்துலையும் சொல்கிறது தான். சனி ஞாயிறு மட்டும் நாங்கள் போகிறோம், ஒரு ஊருக்கும் ஷெட்யூல் போட்டு கொடுத்தாரு. அந்த ஷெட்யூலில் இன்னைக்கு கரூர் நாமக்கல் போய் பாஜக ஏடிஎம்கே தொண்டர்கள் எம்ஜிஆர் தொண்டர் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அதிமுக ஓட்டையும் வாங்குறாரு. பிஜேபியை வன்முறையாக கண்டித்து பிஜேபி எதிர்ப்பாளருக்கு ஓட்டையும் வாங்குறாரு. திமுகவோட மறைமுக கூட்டணியில் பாஜக இருக்குன்னு சொல்லி அப்படியும் சொல்லி திமுக டிவிக்கு 2 எதிரின்னு சொல்லி ஒரு நல்லாவே சொல்லிகிட்டு இருக்காரு. என்ன நடக்குது? ஏன்னா இதுவரைக்கும் இருந்த இந்த 2024 சட்டமன்ற தொகுதி, சட்டமன்ற இதாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே யார் ஜெயிக்க போகிற, திமுக ஜெயிக்கும் இல்லை அதிமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போது விஜய் வந்திருக்கிறதுனால ஓட்டை கண்டிப்பாக பிரிப்பார். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருக்குது. தளபதி ரசிகர் யாராவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய விஜய் எவ்வளோ ஓட்டிங் பர்சன்டேஜ் வாங்கார்? கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15% வாங்கலாம். ஒரு 15-20 எம்எல்ஏ மேபி எம்ஜிஆர் மாதிரி கூட முதலமைச்சராக கூட ஆகலாம். எது வேணாலும் நடக்கலாம். பட் ஆனால் பிஜேபி எதிர்க்கிறாரு, திமுகவும் எதிர்க்கிறாரு, அதிமுகவும் மறைமுகமாக எதிர்த்துட்டு இருந்தவர் இப்போது எம்ஜிஆருடைய தொண்டர்கள்லாம் நினைக்கிறாங்க, இந்த மாதிரி நினைக்கிறாங்க, இப்போ பாஜகவோட போய் கூட்டணி வச்சுருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை தற்கூரின்னு சொன்னார். அண்ணாமலை தற்கூரி எடப்பாடின்னு சொல்லி திருப்பி இப்போ கூட்டணி வச்சுருக்காரு. அமித்ஷா சொல்லவே மாட்டேங்கிறாரு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமின்னு. மேபி என்டிஏ கூட்டணிக்கு ஒரு 50 தொகுதி 40 தொகுதி கொடுத்து ஒரு 30 தொகுதி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக துணை முதலமைச்சர் கேட்பாங்க. பிஜேபியில் என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியாது. அரசியல் போர்க்களமாக நடந்துகிட்ருக்கு. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, நாம் தமிழர் கட்சி, இந்த மாதிரி நிறைய கட்சிகள் வந்திருக்கு. எந்த கட்சி எவ்வளோ ஓட்டிங் பர்சன்டேஜ் வாங்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.